முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏன்னா இன்னைக்கு இந்த வீதியில எண்ணற்ற கட்சியை சேர்ந்த ஆளுங்க இருக்கலாம், எண்ணற்ற மதத்தை சேர்ந்த ஆளுங்க இருக்கலாம், எண்ணற்ற மொழியை சேர்ந்த ஆளுங்க இருக்கலாம். ஆனால் யாராலும் எவராலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டங்களால் பயன்பெறாதவர்கள் என்று யாரையுமே சொல்ல முடியாது. உண்மைதானே நான் சொல்றது? ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், ஆனா இன்னைக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எக்கச்சக்கம். அந்த உழுபவனுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தவர் கலைஞர். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா விவசாய கடனை கிட்டத்தட்ட 7000 கோடி தள்ளுபடி செய்தவர் கலைஞர். மதுரைக்குள்ள முதல் ஐடி பார்க் கொண்டு வந்தவர் கலைஞர். மதுரைக்குள்ள உயர்நீதிமன்ற கிளை கொண்டு வந்தவர் கலைஞர். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தவர் கலைஞர். பெரியார் பேருந்து நிலையம் கொண்டு வந்தவர் கலைஞர். காமராஜர் யூனிவர்சிட்டி கொண்டு வந்தவர். அப்படின்னா அதாவது கருவில் தொடங்கி இறப்பு வரை ஒரு அரசாங்கம் மக்கள் பணியை மட்டும் சிந்திக்குதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கலைஞர்.